மிகப்பெரிய அளவில் நடந்துச்சு, கட்டுக்கோப்பா நடந்துச்சுன்னா நேத்து ஏன் புஷியா அந்த அறிக்கை விடுறாரு? நீங்க யாரும் மரத்துல ஏறாதீங்க, போஸ்ட் தூண்ல ஏறாதீங்க, செவுருல ஏறாதீங்க, நேத்து ஏன் அந்த அறிக்கை வருது? இன்னைக்கு கட்டுக்கோப்பா நடந்துன்னு வருது. சோ அப்ப அவங்களுக்குள்ள நிறைய குழப்பங்களும் சந்தேகங்களும் இருக்கு. ஒரு தேர்தல் தான் அவருக்கும் அவர் யார் என்பதை உணர்த்தும் அப்படின்னு பாக்குறேன். ஸ்ட்ரைட்டா ஸ்பாட்டுக்கு வராரு, அங்கிருந்து கிளம்பி போறாரு. எந்த விதமான பிரச்சனைகள், இடையூறுகள் இல்ல. 5000 பேருக்கு மட்டும் தான் அனுமதி. அரசு தரப்புலயும் நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாங்க. இப்போ அரசாங்கத்தையும் சரி, காவல்துறையும் சரி, அத்தனை முறை எல்லாருமே பாராட்டுனாங்க. இது ஒரு பக்கம் கூட்டணி கணக்குன்னு பார்க்கலாம். இன்னொரு பக்கம் அரசாங்கம் விதித்த நிபந்தனைகள் காரணமா இது கட்டுக்கோப்பா நடந்ததா? இல்லன்னா உண்மையாவே தாவேக்க ஒரு மாற்றத்த கொண்டு வந்துகிட்டாங்களா? அப்படிங்கிறத இல்ல, பார்க்கணும்ல. முழுக்க முழுக்க அரசினுடைய கட்டுப்பாடு தான் காரணம். 2 விஷயங்கள். ஒன்று, அரசு கட்டுப்பாடுல உறுதியாகவும் இருந்துச்சு. நீங்க அரசு ஏன் உறுதியா இருக்கு? கரூர் சம்பவம் பாத்தீங்களா? ஒரு பெண் எஸ்பி ம். எவ்வளவு ஆவேசமா பேசுறாங்க புஷி ஆனந்த் கிட்ட. ம். அங்க 41 பேர் இறந்திருந்த செத்துட்டேன். சம்பவத்தை சுட்டிக்காட்டி எவ்வளவு ஆவேசமா ம். இதுதான் போலீஸ் பவர். இந்த பவரோடி இருந்திருப்பாங்கன்னு சொன்னா இனிமேல் இந்த சம்பவம் நடக்காது. அவங்களுக்குமே புது தர ம். கரூர் சம்பவம் நடக்கிறப்ப நீங்க கரூர்ல முதல்ல ஒரு பேச தொடங்குற பொழுது போலீஸ். நான் இன்னைக்கு உங்க மத்தியில வந்து நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் இங்க இருக்கிற காவல்துறை தான் அவங்களுக்கு நன்றினார். சாயந்தரம் அதே காவல்துறையை கண்டிக்கிறார். ம். நீங்க கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட மக்களை பாண்டிச்சேரிக்கு அழைத்துட்டு வந்து அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்தாருன்னாரு. யார்கிட்ட மன்னிப்பு கேட்பேனா? தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்பேன். அப்ப நீங்க நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டிருக்கீங்க. நீங்க வேற ஒரு சிபிஐ என்கொயரி வரைக்கும் அதோட விவாதம் நீளுது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க ஏன் மன்னிப்பு கேட்கறீங்க? அப்ப முன்னுக்கு பின்ன அதுவே ஒரு புறனான ஒரு அம்சம் தான்.